டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் இன்னைக்கு February 8 நடக்க வேண்டியது. ஆனால் டெக்னிக்கல் கிளிச்னால இது நிறைய பேருக்கு எக்ஸாம் சென்டர் மாறி மாறி இருந்திருக்கு. எக்ஸாம் ஹால் போகிறாங்க, சென்னையில் நிறைய பேர் எக்ஸாம் ஹால் போகிறாங்க, அவங்க நேம் இல்லை அப்படின்னோடனே நிறைய பேர் பதட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆனனால டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணி போஸ்ட்பான் பண்ணுற டேட் இன்னும் 2 வீக்ஸில் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் குரூப் 2 மெயின்ஸ் கண்டிப்பாக நடக்கும், அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப் 2A தான் கேன்சல் ஆயிருக்கு, ஆனால் 2 நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறவங்க கரெக்டாக படிங்க. இது நம்மளுக்கு என்ன ஆகும்லாம் யோசிக்காதீங்க. இன்னொரு விஷயம், கவர்மெண்ட்டுக்கு சைடில் என்ன நடக்கணும்னா, இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ்லாம், அதுவும் வெறும் 9000 பீப்புள் ப்ளஸ் எழுதுகிற எக்ஸாமில் நடக்காமல் கவர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்றது. அண்ட் இதுக்கு யார் காரணம் அப்படின்றத என்னன்றது பார்த்து அவங்களுக்கான ஆக்ஷன்ஸ் படணும். இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது இந்த எக்ஸாம் இன்னைக்கு நடக்காமல் இருந்தது நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நடந்திருந்ததுன்னா இன்னும் பிரச்சனையாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு நியாயமாக எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது. ஓகே, சில பேர் 12:30க்குள்ளே பேப்பர் எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு எக்ஸாம் சென்டர் எங்கன்னு தெரியல, ஆனால் எக்ஸாமும் எழுத முடியல அப்படின்னா அதுவும் இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்களோட நிறைய பேர் சீரியஸான ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் வந்துடும். ஸோ மனசு இது கஷ்டமான விஷயந்தான், ஆனால் அதை விட நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஆல். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ப்ரெஸ் ரிலீஸை பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.